Good afternoon, dear students. போன வீடியோல பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் அப்படின்னா என்ன, ஒவ்வொன்றுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோல செகண்டரி சோர்சஸ்ல வந்து இன்டர்னல் செகண்டரி சோர்ஸ், எக்ஸ்டர்னல் செகண்டரி சோர்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கறத போன வீடியோலயே சொல்லிக் கொடுத்தேன். அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செகண்டரி சோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ல பிரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ்ல மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடான அப்சர்வேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். அப்சர்வேஷன்னா என்ன, அப்சர்வேஷனுடைய அட்வான்டேஜஸ், அப்சர்வேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த 2 டாபிக் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நடத்த போற வீடியோவுக்கான பார்ட் 3 மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூனே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பார்ட் 3 மெட்டீரியல்ஸை பார்த்து எடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு 2 வீடியோ போஸ்ட் ஆகும். அந்த 2 வீடியோல என்னென்ன நடத்துவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டினர் அப்படின்னா என்ன, இன்டர்வியூ அப்படின்னா என்ன, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் 3 பிரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நடத்துவேன். அதுல கொஸ்டினர், ஸ்டெப்ஸ் ஃபார் டிசைனிங் எஃபெக்டிவ் கொஸ்டினர் அப்படிங்கிற ஒரு 8-9 பாயிண்ட் நடத்துவேன். அது 100% நீங்க அதை வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளவு முக்கியமான கொஸ்டின் அந்த கொஸ்டின். சரி, இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செகண்டரி சோர்சஸ். The sources of secondary data are classified as internal sources, external sources. இது நான் உங்களுக்கு நேத்துக்கே சொன்னேன். அந்த internal sourcesல என்னென்ன இருக்கு, external sourcesல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். internal sourcesல first கம்பெனியுடைய அக்கவுண்டிங் டேட்டா, அதாவது கம்பெனியுடைய அந்த வரவு செலவு கணக்கு மெயின்டைன் பண்றதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய internal sources. These include accounting and financial details maintained in computers or ledgers, இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ், மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி லாக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ கம்பெனியுடைய டேட்டா பேஸ் கம்ப்யூட்டர்ல இருந்தோ, இல்லை லெஜர்ஸ்ல இருந்தோ, இல்லை இன்வென்ட்ரியில இருந்தோ, இல்லை பர்ச்சேஸ் டேட்டால இருந்து நமக்கு வந்து தேவையான தகவலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட், கம்பெனி ரிப்போர்ட்ஸ். ஸோ கம்பெனி ரிப்போர்ட்ஸ்ல இருந்து these consist of annual reports and regular reports submitted to the board of directors or statutory reports submitted to the government. ஸோ ஒரு நிறுவனத்துல இருந்து நம்மளுடைய வரவு செலவை பொறுத்து நம்ம யார்கிட்ட பிசினஸ் பண்றோம், நமக்கு எவ்வளவு அசட்ஸ் இருக்கு, எவ்வளவு லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிலையான ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறது. ஸோ நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். இங்க என்ன டேட்டாவை எடுக்கிறோம், செகண்டரி டேட்டா. எதனால இதுக்கு பேர் வந்து செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா, நம்ம இங்க கலெக்ட் பண்ற டேட்டா எல்லாமே வந்து செகண்டரி டேட்டா. அப்ப செகண்டரி டேட்டா அப்படின்னா என்ன? ஸோ போன வீடியோல நான் என்ன சொன்னேன், ரிசர்ச்சர், ஆராய்ச்சியாளரே நேர்பட ஃபீல்டுல இறங்கி தகவலை சேகரிக்கிறாரு. முதன்மை தகவலா இருந்தது அப்படின்னா அது பிரைமரி டேட்டா. முதன்மை தகவலாக இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை எடுத்து மறுபடியும் பயன்படுத்துறதா இந்த செகண்டரி டேட்டா. ஸோ நம்ம கம்பெனி அக்கௌண்டிங் டேட்டா அப்படிங்கிறது ஏற்கனவே மேனேஜர் தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் கம்பெனி ரிப்போர்ட், ஏற்கனவே கம்பெனில அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தகவல் எடுக்கிறோம். ஸோ இது internal secondary data ஓட second type. Third type வந்து in-house journal. Most corporate usually support in-house journals and the useful general data may be obtained from them. In-house journal அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய பேர்ல இதழ்கள், பத்திரிகைகள் வந்து வெளியிடுவாங்க. அதுல இருந்து நம்ம தகவல்களை வந்து எடுத்துக்கிறது. Miscellaneous reports. So இந்த miscellaneous reports அப்படின்னா என்ன, இதர அறிக்கைகள். Miscellaneous அப்படின்னா இதர அறிக்கைகள். These include consultancy reports, special reports of research supported by the firm, special reports to the top management in specific areas of management when new methods are introduced or new activities are taken up, etc. So இந்த கம்பெனி ரிப்போர்ட், இன்ஹவுஸ் ஜேர்னல்ஸ் இல்லாம இதர அறிக்கைகள்ல இருந்து, ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல இருந்தோ, இல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ல இருந்தோ, இல்ல புதுசா நம்ம ஒரு டெக்னிக்கையோ இல்ல ஒரு மெத்தடையோ ஒரு நுட்பத்தையோ அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறது miscellaneous reports. கம்பெனி கம்ப்யூட்டர் டேட்டாபேசஸ். ஸோ நம்ம கம்பெனில கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய தகவல்கள். தி யூஸ் ஆஃப் இன்டர்னல் டேட்டா ஃபார் டெசிஷன் மேக்கிங் ஹஸ் இன்க்ரீஸ்ட் சோ மச் இன் ரீசன்ட் டைம்ஸ் தட் இன்டர்நெட்ஸ் ஹவ் பிகம் ஆப்ரேட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ கம்பெனிக்கு உள்ள இருக்கிற அந்த தகவல்களை சிஸ்டம்ல, ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம கம்பெனி டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்நெட் மூலியமா நம்ம தகவலை சேகரிக்கிறது. அடுத்து 6வது, என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் டேட்டா மார்ட். டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. டேட்டா மார்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா அபவுட் டேட்டா, நிறைய டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து டேட்டா மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. A data warehouse
is a collection of key pieces of information used to manage and direct business for the most profitable outcome. அப்ப டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா என்ன? வேர்ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடோன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம தகவல்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா வேர்ஹவுஸ். அங்க வந்து சின்ன சின்ன முக்கியமான தகவல்கள் எல்லாமே இருக்கும். அந்த தகவல்களை நம்ம நேரடியாக எடுத்து பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டா ரன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விதத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ வெளியில இருந்து நம்ம சேகரிக்கக்கூடிய அந்த செகண்டரி டேட்டா தான் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். பப்ளிக் கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ். ஸோ நம்ம கம்பெனியுடைய கம்ப்யூட்டர் இல்லாம வெளியில இருக்கிற அந்த பொதுமக்களுடைய டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறது. These large databases which can be accessed with desktop computers are fast growing. இந்த மாதிரி வெளியில இருந்து டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம தகவலை சேகரிக்கிறது வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. And covers the areas of financial information, product sales and marketing channels and so on. So ஒரு மற்ற கம்பெனிகளுடைய அந்த நிதி நிலை, அவங்க என்னென்ன மாதிரி பொருள் விற்பனை பண்றாங்க, என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங் யுக்திகள் பயன்படுத்துறாங்க, மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வெளியில இருக்க கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றது. ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ். அசோசியேஷன்ஸ் அப்படின்னா வந்து சங்கங்கள். ஸோ சங்கங்களுடைய அறிக்கைகள் எடுத்து பயன்படுத்துறது. அசோசியேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் லைக், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு தொழில் சங்கங்கள் வெளியிடுற அறிக்கை. இப்ப நிறைய தொழில் சங்கங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன், ஆட்டோமொபைல் அசோசியேஷன், இது மாதிரி ஒவ்வொரு சங்கங்கள்ல இருந்து வெளியில வர்ற அறிக்கை have developed their own annual reports which provide details of industry sales growth, operating characteristics, etc. அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கங்கள்ல இருந்து இப்போ என்ன மாதிரியான வளர்ச்சி அடுத்து மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த சங்கங்களுடைய ஆண்டு அறிக்கைகளை எடுத்து நம்ம பயன்படுத்துறது. Newspapers and magazines collect information from these association and publish it. ஸோ நம்ம டெய்லி படிக்கிறோம் தெரியுங்களா, அந்த நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், அந்த இதழ்களாக இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி சங்கத்தினுடைய அறிக்கைகளை எடுத்து அதை அவங்க வந்து இதழ்கள்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ அரசு சார்ந்த ஏஜென்சிஸ் அவங்க வெளியிட போற அறிக்கைகள். Both central and state government departments provide large amount of aggregated data and information on financial and operational activities. So state government ஆக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக இருக்கட்டும், அவங்க கிட்ட அதிகமான டேட்டாஸ் தகவல்கள் வந்து இருக்கும். நிதிநிலை பற்றியும் எப்படி வந்து என்னென்ன மாதிரி ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி, அந்தந்த செயல்பாட்டு நடவடிக்கைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இன் பப்ளிகேஷன்ஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்சஸ், இண்டஸ்ட்ரியல் சர்வே, ஆனுவல் ரிப்போர்ட், இந்த மாதிரி எதுல இருந்து வேணாலும் நம்ம தகவலை எடுத்துக்கலாம். அடுத்து நாலாவது இண்டஸ்ட்ரியல் சிண்டிகேட்ஸ். அப்ப அந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றது. These organizations also provide data on industrial services, area-wise information on manufactured product, inventories, sales and movement through marketing channels and so on. So இந்த தொழில்நுட்ப சிண்டிகேட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் என்னென்ன மாதிரியான சேவைகள் பண்றாங்க, எந்தெந்த ஏரியால என்னென்ன மாதிரி பொருட்கள் தயார் பண்றாங்க, எவ்வளவு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி தகவல் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அதர் பப்ளிகேஷன்ஸ், இது தவிர மற்ற இதழ்கள். Other sources of useful information are academic publications such as books, professional journals, project reports, dissertations and so on. So என்ன சொல்றாங்க, புத்தகங்கள், ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ், அதாவது வந்து தொழில் சார்ந்த அந்த ஜேர்னல்ஸ் இதழ்கள், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், டிசர்டேஷன்ஸ், அந்த வைவா சப்மிட் பண்றதுக்கான டிசர்டேஷன்ஸ், அதுல இருந்து நம்ம தகவல்களை எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சர்ச் ஃபார் செகண்டரி டேட்டா. இது இல்லாம கம்ப்யூட்டர்ல எப்படி இந்த செகண்டரி டேட்டாவை தேடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபையிங் கிளியர்லி த டேட்டா நீட்ஸ் அண்ட் செலக்டிங் அண்ட் அப்ரோப்ரியேட் கீவேர்ட்ஸ், search can be effective while assessing such computer database as electrical or electronic library. அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே கொடுக்கும். அப்படிங்கும்போது ஹவு டு ப்ரிப்பேர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியோடைய ரிப்போர்ட் மாடலும் கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்கும், நமக்கு வேணுங்கிறது கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க ஸ்பெசிஃபையிங் கிளியர்லி த டேட்டா நீட். என்ன தேவையோ அதை சரியான வார்த்தைகள்ல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் லைப்ரரி, இன்டர்நெட், இந்த டேட்டா பேஸ்ல இருந்து போதுமான தகவல்கள் வந்து சர்ச் இன்ஜின்ஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூகுள், யாஹூ ஒரு சர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து பிங் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்க. இது இல்லாம
சைனீஸ்ல வந்து நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சர்ச் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி நம்ம தகவலை சேகரிக்கிறது. The following steps may be useful for computer search. இந்த மாதிரி கணினியை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுல மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை யுவர் டேட்டா நீட். என்ன மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். செலக்ட் த கீவேர்ட் ஆர் சர்ச் query. நீ வந்து தேடுறதுக்கு என்ன வார்த்தை போட்டு கரெக்டா தேடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாடல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் பாரதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டியோட மாடல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் வரும். அப்ப அந்த சரியான அந்த கீவேர்டை நீங்க தேர்ந்தெடுக்கணும். செலக்ட் a suitable electronic library search source. ஸோ நான் சொன்னேன் தெரியுங்களா, கூகுள், யாஹூ, பிங் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நீங்க எதுல தேடணும் அப்படிங்கிற அந்த மூலதனத்தை சொல்லணும். அந்த டேட்டா பேஸ் அந்த சர்ச் இன்ஜினை சொல்லணும். சேவ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிசல்டிங் ஃப்ரம் த சர்ச். ஸோ எங்க தேட போறீங்க, என்ன தகவல் தேட போறீங்க, என்ன வார்த்தையை தேட போறீங்க, எங்க தேட போறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அந்த பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான 10 மார்க் கேள்வி, மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் கேன் பி broadly classified as methods of primary data collection, methods of secondary data collection. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி டேட்டாவுக்கு ஒரு கலெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, செகண்டரி டேட்டாவுக்கு வேற கலெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெத்தட்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டா கலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி டேட்டா அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். Many methods and procedures have been developed to help in acquiring data. ஸோ நமக்கு வேணுங்கிற தகவலை நம்ம சேகரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ், நிறைய நடைமுறைகள் இருக்கு. They make use of different means of describing and quantifying data. நமக்கு என்ன மாதிரியான தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம பிரைமரி டேட்டாவை யூஸ் பண்ணலாமா, செகண்டரி டேட்டாவை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். Each of this is suitable in specific situations of source and type of data. பிரைமரி டேட்டாவை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அங்க மட்டும் தான் பிரைமரி டேட்டாவை பயன்படுத்த முடியும். எங்கெங்க செகண்டரி டேட்டாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம செகண்டரி டேட்டாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. Too much dependence upon one method is not desirable. ஏதாவது ஒரே ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. The recent trend in social science and management research is to use multiple methods. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆராய்ச்சிக்கு பலவிதமான மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்றது சிறப்பாக நம்ம வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே சர்வ் 2 purposes. இங்கே TWO2 போட்டுக்கோங்க, நான் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது வந்து 2 purposes. ஸோ தே சர்வ் 2 purposes. 2 தேவைகளுக்காக இதை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் பயாஸ். ஸோ போதுமான அளவு தவறுகளை குறைக்கவும் நீக்கவும் முடியும். இரண்டாவது the other of greater reliability of data. அந்த மாதிரி 2-3 மெத்தடை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The basic methods and tools of data collection for research include. ஸோ இந்த மாதிரி பிரைமரி டேட்டா கலெக்ஷன்ல பேசிக் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அப்சர்வேஷன், கொஷினர், இன்டர்வியூ, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இதுல அப்சர்வேஷன் தனி 10 மார்க், கொஸ்டினர் தனி 10 மார்க், இன்டர்வியூ தனி 10 மார்க், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் தனி 10 மார்க். இந்த 4 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் தான் வந்து பிரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்சர்வேஷன். ஸோ இதுதான் அந்த 4 முக்கியமான மெத்தட்: அப்சர்வேஷன், கொஷினர், இன்டர்வியூ, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அப்படின்னா கண்காணித்தல். அப்சர்வேஷன் இஸ் த மோஸ்ட் டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். இது வந்து நேரடியாக நம்மளே கண்காணிக்கிற மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. Usually data is gathered by observation when it can be gathered accurately only by this method. நம்ம இன்டர்வியூ வைக்கிறதோடையோ இல்ல போன் பண்ணி கேட்கறதோடையோ இல்ல கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் வாங்குறத விட இந்த நம்ம நேர்லயே பார்த்து கண்காணிக்கிறதுனால இது ரொம்ப துல்லியமான மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. This is effective and data is accessible by observation of facial expression and body language. இது ரொம்ப துல்லியமான மெத்தட், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் சொல்லையிலேயே அது வந்து உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற அவனுடைய முக பாவனைகள், அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய நடவடிக்கைகளை வச்சு நம்ம எளிதா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. which are repetitive and frequent. திரும்ப திரும்ப பார்க்கையில இவன் பொய் சொல்றான் உண்மையை சொல்றான் அப்படிங்கிறத நம்மளால எளிதா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. They should be supplemented by other methods as a check. நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா வேற மெத்தட்ஸ் வச்சு கூட இது சரியா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்சர்விங் த பிஹேவியர் ஆஃப் சில்ட்ரன். இப்போ ஒரு குழந்தை என்ன மாதிரி நினைக்குது, என்ன பேச விரும்புது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த குழந்தையால வாயை திறந்து சொல்ல முடியல அப்படின்னா அந்த இடத்துல அப்சர்வேஷன் டெக்னிக் தான் வந்து பெஸ்டா இருக்கும்.
The cause-effect relationship and study of events in original form is called observation. நடக்கிறத அப்படியே நடந்த மாதிரியே நம்ம கண்காணிக்கிறதா அப்சர்வேஷன். நடப்பதை அக்யூரேட்டாக, துல்லியமாக, ஒரிஜினலா அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்றதா அப்சர்வேஷன். It is used in evaluation of performance, interest, attitude, values towards their life problems and situations. இதை எந்தெந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, சரிப்பா, ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணும்போது, ஒருத்தருடைய ஆர்வம், அவருடைய மனநிலை, அவருடைய மதிப்பு, அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகளை நம்ம எளிதா கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. It is a technique of evaluation in which behavior are observed in a natural situation. இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிற டெக்னிக் வந்து இயற்கையாகவே நடக்கிறத அப்படியே கண்காணிக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. There is a considerable difference between casual observation and scientific observation. So observationல casual observation, scientific observation அப்படின்னு ரெண்டு இருக்கு. கேஷுவல் அப்சர்வேஷன் அப்படின்னா நடக்கிறத போற போக்கில் அப்சர்வ் பண்றது. சயின்டிபிக் அப்சர்வேஷன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சூழ்நிலையை ரெடி பண்ணி நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்றது. எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டா ரெடி பண்ணி அப்சர்வ் பண்றது சயின்டிபிக் அப்சர்வேஷன். ஸோ சயின்டிபிக் அப்சர்வேஷன் இஸ் அ வெல் பிளான்ட், ரெக்கார்டட் அண்ட் செக் ஃபார் வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ஒரு அறிவியல் சார்ந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட ஒண்ணு. அதுக்கு போதுமான அளவு ரெக்கார்டிங்கும், அது அந்த தகவல் நம்பகத்தன்மையாக இருக்குமா, பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம எளிதாக செக் பண்ணிக்கலாம். Scientific observation has a research purpose and therefore focus during its process. அதுக்குன்னு தனியா ஆராய்ச்சிக்கான தேவை இருக்கும். அதனால அந்த அப்சர்வேஷன் நம்ம முழு கண்காணிப்போட நடத்துவோம். Conditions under which data can be effectively collected are. இந்த மாதிரி சயின்டிபிக் அப்சர்வேஷனை என்னென்ன கண்டிஷன்ஸோட நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, data must be accessible to the observer. Some behaviors are communicated through facial expressions and body language. நமக்கு கிடைக்க போற தகவல் எல்லாமே நம்மளால ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அவருடைய முக பாவனைகளும் அவரோட பாடி லாங்குவேஜும் நமக்கு அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும். தேர் மஸ்ட் பி ஷார்ட் இன்டர்வல் டு ரெடியூஸ் டிஸ்டார்ஷன். குறுகிய காலம் மட்டும்தான் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஃபோக்கஸ்டா அப்சர்வ் பண்ண முடியாது. இட் இஸ் யூஸ் டு சப்ளிமெண்ட் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஸோ நம்ம வேற மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் யூஸ் பண்ணி கூட இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். So observational approaches can be classified as. இது வந்து தனியா கூட கேட்பாங்க. What are the types of observation அப்படின்னு கேட்பாங்க. இல்ல what are the observational approaches அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க அடுத்து நான் சொல்லி தர போறேன் 10 டைப்ஸையும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுல நம்ம வந்து பேரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் வெர்சஸ் கான்ட்ரிபியூட். நேச்சுரல் அப்படின்னா வந்து இயற்கையா அப்சர்வ் பண்றது. கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது அன்நேச்சுரல், ஒரு விஷயத்தை நம்ம வற்புறுத்தி அப்சர்வ் பண்றது. Observing how many cars pass a circle every hour is a natural observation which is useful when phenomena occur frequently. அதாவது ஒரு ரவுண்டானால உட்காந்துட்டு எத்தனை கார் இந்த ரவுண்டானா சுத்தி சுத்தி போகுது அப்படிங்கிறத நீங்க கண்காணிச்சீங்க அப்படின்னா இயற்கையா அப்சர்வ் பண்றது. A store worker checked by an observer disguised as a customer is a contribute observation. அது இல்லாம வேலை பார்க்கிறவன் சரியா வேலை பார்க்கறானா அப்படின்னு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அந்த கடைக்கு பொருள் வாங்குற மாதிரி போய் நீங்க விற்பனையாளரை கண்காணிக்கிறீங்க அப்படின்னா அது அன்நேச்சுரல். அன்நேச்சுரல் என்னன்னா செயற்கையாக நீங்களே மாறுவேஷம் போட்டுட்டு போய் கண்காணிக்கிறது. இது அன்நேச்சுரல் அப்சர்வேஷன். அடுத்து ரெண்டாவது பேர் வந்து ஓப்பன் வெர்சஸ் டிஸ்குவிஸ்ட். ஓப்பன் அப்படின்னா வந்து நடக்கிறத நடக்கிற மாதிரி அப்சர்வ் பண்றது. டிஸ்குவிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மேக்கப் டு அப்சர்வ், கேமரா எல்லாமே ரெடி பண்ணி நடக்கிறத அப்சர்வ் பண்றது வந்து டிஸ்குவிஸ்ட். An observation made on television or metering certain occurrences are example of open observation. இப்ப டிவில வர்ற விளம்பரத்தை நீங்க கண்காணிச்சு ஏதாவது நோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் அப்சர்வேஷன். Observation in lab experiment are often disguised. அது இல்லாம ஒரு லேப்ல போயிட்டு நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, இதுதான் நடக்க போகுது, இவ்வளவு கெமிக்கல் ஊத்துறோம் அப்படிங்கிற ஒரு லேப்ல உட்கார்ந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது disguised. That is the participants are unaware of certain kind of observation made by the experimenter. So வந்து ஒரு லேப்ல உட்கார்ந்து நீங்க அப்சர்வ் பண்றது disguised observation. அடுத்து மூணாவது பேர் ஸ்ட்ரக்சர்டு வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது, அன்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எந்த விதமான வரையறுத்தலும் இல்லாமல். In structured observation, what aspects are to be observed and recorded are exactly known. ஸோ நம்ம ஏற்கனவே வரையறுத்ததுனால நம்ம எதை அப்சர்வ் பண்ண போறோம், எப்படி அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். The others are ignored. வேணுங்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுவோம். An observation checklist is usually used when any aspect of a phenomenon as in exploratory situation is considered useful. The observation becomes unstructured. ஸோ அந்த மாதிரி எதை அப்சர்வ் பண்ண போறோம், எப்படி அப்சர்வ் பண்ண போறோங்கிறது தெரியாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்காக ரொம்ப நேரமா உட்காந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். அடுத்து நாலாவது டைரக்ட் வெர்சஸ் இன்டைரக்ட். டைரக்ட்னா நேரடியாக, இன்டைரக்ட்னா மறைமுகமாக அப்சர்வ் பண்றது. when current behavior or occurrence is observed, the observation is direct. இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை அப்படியே கண்காணிக்கிறது டைரக்ட்.
நடந்து முடிஞ்ச விஷயத்த நீங்க பழைய வீடியோ டேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இல்ல பழைய ரெக்கார்டிங்கை பார்த்து கம்ப்யூட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது இன்டைரக்ட். அதான் சொல்றாங்க. When past behavior is to be observed, it can be only put done through physical traces. அதாவது வீடியோ ரெக்கார்டிங் இல்ல டிவி கம்ப்யூட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த இடத்துல அது வந்து இன்டைரக்ட் அப்சர்வேஷன். டைரக்ட் அப்சர்வேஷன் இஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் காஸ்ட்லி. இந்த மாதிரி டைரக்டா அப்சர்வ் பண்றது வந்து ரொம்ப நேரமாகும், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இது பண்ண முடியாது. டைரக்ட் அப்சர்வேஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபினாமினன் ஆஃப் லாங் டியூரேஷன். ரொம்ப நேரம் நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னா டைரக்ட் அப்சர்வேஷன் சூட்டபிளா இருக்காது. டேட்டா கேதர் த்ரூ டைரக்ட் அப்சர்வேஷன் இஸ் நாட் ஜெனரலி குவான்டிஃபைட். அதை வந்து நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியாது. அடுத்து அஞ்சாவது மெக்கானிக்கல் வர்சஸ் ஹியூமன். ஸோ ஒரு மிஷினை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்றது, ஹியூமன்னா மனிதர்களை வச்சு அப்சர்வ் பண்றது. when devices like television, meter, video camera, photographic analysis are used for observation, it becomes mechanical. ஒரு டிவியை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அது மெக்கானிக்கல். அது இல்லாம மனிதர்களை வச்சு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ஹியூமன். அடுத்து ஆறாவது ரொம்ப முக்கியம், நான் பிஹேவியரல் அண்ட் பிஹேவியரல் அப்சர்வேஷன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, நான் பிஹேவியரல் அப்சர்வேஷன் ஆர் அனாலிசிஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஆர் கரண்ட் ரெக்கார்ட்ஸ். அது எழுத்துப்பூர்வமாகவோ இல்ல சவுண்ட் ரெக்கார்டோ இல்ல வீடியோ ரெக்கார்டோ இல்ல போட்டோவோ இல்ல கம்ப்யூட்டர் ரெக்கார்டோ இல்ல பர்சனல் ரெக்கார்ட். அதாவது நடத்தை அல்லாது, இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் அல்லாது மற்ற விஷயங்களை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா அது நான் பிஹேவியரல். அது எழுத்துப்பூர்வமா இருக்கலாம், இல்ல சவுண்டு இல்ல வீடியோ இல்ல போட்டோஸ் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நான் பிஹேவியரல். அதுக்கு வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். கொடுத்திருக்கிற தகவல் வந்து உண்மையா அப்படின்னு. கண்டென்ட் அனாலிசிஸ் மே பி யூஸ்ட் இன் திஸ் கான்டெக்ட். பிசிக்கல் கண்டிஷன் அனாலிசிஸ், ப்ராசஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அனாலிசிஸ், இது மாதிரி அனாலிசிஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுவோம். பிஹேவியரல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நடத்தையை கண்காணிக்கிறது. அதுல 4 நடத்தை இருக்கு. நான் வெர்பல், லிங்குவிஸ்டிக், எக்ஸ்ட்ரா லிங்குவல், ஸ்பேஷியல் அப்படின்னு 4 நடத்தையை அப்சர்வ் பண்ணுவோம். நான் வெர்பல் அப்படிங்கிறது பாடி மூவ்மெண்ட், அவங்களுடைய செய்கைகள், முக பாவனைகள் அப்சர்வ் பண்றது. பாடி மூவ்மெண்ட், கெஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். லிங்குவிஸ்டிக் பிஹேவியர்ங்கிறது பேசுறது, சவுண்ட் அப்சர்வ் பண்றது. எக்ஸ்ட்ரா லிங்குவல் பிஹேவியர்ங்கிறது சவுண்ட்லயே அப்படியே திறக்கமா எவ்வளவு பேசுறாங்க, அதற்கானா பணிவா சொல்றானா அப்படிங்கிறது அப்சர்வ் பண்றது. ஸ்பேஷியல் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நெருக்கத்தோட பேசுறாங்க, ஒருத்தர் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது அப்சர்வ் பண்றது. பேசிக்கலி there are 2 kinds of observation. பொதுவாகவே 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு வந்து சிஸ்டமேட்டிக், எல்லாம் முறையா அப்சர்வ் பண்றது. இரண்டாவது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். அதாவது என்னன்னா ஒரு வீடியோ கேமரா எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆராய்ச்சியாளர் வந்து அந்த அப்சர்வேஷன் டெக்னிக்குள்ள மூழ்கி அப்சர்வ் பண்றது இரண்டாவது டெக்னிக். ஸோ அதான் இங்க சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ங்கிறது ஷெட்யூல் படி பண்றது. பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அவரே உள்ள இறங்கி பண்றதா வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ இங்க என்னன்னு பாருங்க, அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. இங்க வந்து நான் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிருப்பேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ இந்த அப்சர்வேஷனுடைய மெரிட்ஸ், நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் பயாஸ் இஸ் எலிமினேட்டட். ஸோ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டிவ் பயாஸ், அந்த எரர்ஸ் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறத தவிர்க்க முடியும். இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பனிங். நடப்பு நிகழ்வுகளை அப்படியே நம்மளால கண்காணிக்க முடியும். திஸ் மெத்தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் வில்லிங்னஸ் டு ரெஸ்பாண்ட். அதாவது நம்ம அவங்களை கண்காணிக்கிறோம்னு அவங்களுக்கே தெரியாம நம்ம கண்காணிக்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற உண்மை தகவலை நம்மளால சேகரிக்க முடியும். இதனுடைய டிமெரிட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ், இதனுடைய கட்டுப்பாடுகள் இல்ல வந்து தீமைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு ஆள் உட்காந்து ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணதுனால இது வந்து காசும் கூட, டைம் ரொம்ப எடுத்துக்கும். The information provided this material is very limited. இப்போ ஒரு 4 நாள் உட்காந்து அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அப்படிங்கும் போது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இந்த அப்சர்வேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். அடுத்து unforeseen factors may interfere with the observation task. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கண்காணிக்கும் போது குறுக்கு நேருக்கும் நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா, செகண்டரி டேட்டாவுடைய சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். கம்ப்யூட்டர்ல எப்படி செகண்டரி டேட்டாவை சர்ச் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ல, பிரைமரி டேட்டா கலெக்ஷன்ல அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன, அப்சர்வேஷன்ல அப்ரோச்சஸ் என்னென்ன இருக்கு, அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கொஸ்டின்ஸை கேளுங்க. தேங்க்யூ.